அனுமோள் எல்லாம் சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது கதையை சொல்லணும். சொன்னும்போது அனுமோள் இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு என்ன பயம்னா, அவங்க எந்த கேரக்டரை தனக்கு சொல்றோன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். அந்த அம்மா கேரக்டர் தானே. எங்க ஊர் திருநெல்வேலி திருவேண்டரம் பக்கம்லாம் அவங்களுக்கு ஒரு மகா சபை இருக்கு. அவங்களுக்கு ரசிகர் படை ஒண்ணு இருக்கு. விவேக் ஒரு படத்துல ரம்பாட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்க வரைக்கும் அந்த மாதிரி துயரத்தோடையும் துரதிருஷ்டவசமாவும் சொல்லணும்னா, தமிழ் இலக்கிய உலகம் ரொம்ப ஒரு கேவலமான உலகம். என்ன இப்படி சொல்லி நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், நிறைய காயப்பட்டிருக்கேன் இலக்கிய உலகத்துல. என்னை பார்த்து ஒரு விமர்சகர்லாம் சொல்லியிருக்காரு, உன் மூஞ்சும் நீயும் அப்படின்லாம் வந்து எச்சிக்கையை வச்சு என்ன வந்து நோக்கி, என் சாதியில கட்டினாதான் என் சமூகத்துக்கு முன்னால நான் நடக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமா இருக்கிற விஷயம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரித்தன்யா விஷயங்கள்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. உங்களோட சமூக அந்தஸ்துக்காக நீங்க அவனோடே போய் வாழுன்னு சொல்றது மாதிரி அது இன்னொரு கொலை தானே. முதல் கணவன் இறந்துறாரு, இன்னொரு மறுமணம் பண்றாங்க. அந்த பையன் சின்னதா இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல இருக்க போறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சோறு பொங்க போறாங்க, அவங்க குழந்தைய என் குழந்தைய அவன் பாதிக்க போறான். அந்த பொண்ணோட உனக்கு என்னையா வந்தது? அப்ப ஏன் அந்த பொண்ணோட அப்பா வந்து அவ்வளவு துடிக்கிறாரு, காரை வச்சு ஏத்தி கொல்லணும்னு நினைக்கிறாரு? அப்ப அவ்வளவு வன்மத்தை சாதி வந்து கொடுக்கணும்னா அது எதுக்கு நம்ம கொடி பிடிச்சிட்டு நிக்கணும்? தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. எதனால இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது காதல் திருமணம் இதுல ஜாதி ஒரு பெரிய ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஆணவ கொலைகளா இருக்கட்டும், இல்ல சில மண்டலங்கள்ல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்லாம் வாங்குறாங்க பொண்ணுங்க கிட்ட, இவங்கள மட்டும் நீ வந்து கல்யாணம் பண்ணிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாதுன்னு. அதெல்லாம் இன்னமும் வலுப்பெற்றுட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒரு பக்கம் வந்து நம்ம பெரியார் மண் அதெல்லாம் பேசினா கூட, இன்னொரு பக்கம் அது இருக்க எந்த புண்ணாக்கும் கிடையாது. பெரியார் மண்ணு பெரியார் இருந்தாலே இது பண்ணியிருப்பாரு. அம்பேத்கர் முன்வைத்த கருத்தியலா இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்க வந்து மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. தவறான புரிதல்களோடு தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அது அப்படி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதீதமா இருக்கிற மாதிரி இருக்கு, வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் அரசியல். அரசியல்ல வந்து நீங்க இன்னைக்கு சாதி ஓட்டு வங்கிகள் இருக்குதோ அன்னைக்கு இது வந்து வலுப்பெறுது. அப்போ என் சாதியில கட்டினாதான் என் சமூகத்துக்கு முன்னால நான் நடக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமா இருக்கிற விஷயம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லாம் ஒரு டீச்சர். அவங்க வந்து வெளிப்படையா சாதி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய சாதி உணர்வு உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து தமிழ் சினிமால வேணா குளோரிஃபை பண்ணலாம், அம்மா வென்று அழைக்காத பல அம்மாக்களுக்கு தங்கள் சாதியில் தான் தங்கள் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும். அது வந்து நீங்க அடிச்சு கேட்டா கூட அவங்க வந்து அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை நோக்கி அவங்க இமோஷனலா பிளாக்மெயில் பண்றதாகட்டும், ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போ பெண்கள் வந்து பிளாக்மெயில் பண்ணி இப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வரும் பொழுது, திருமணம் அப்படிங்கிற கட்டமைப்புல இருவர் வந்து ஒரே கூரை கீழே வாழணும் வாழ்நாள் பூரா அப்படிங்கிறப்போ ஒரு மனம் ஒருமித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆனா இங்க வந்து தமிழ் சமூகத்துல சாதி ஒருமித்தல், பொருளாதார ஒருமித்தல் இதெல்லாம் தான் ஏற்படுது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரித்தன்யா விஷயங்கள்ல எல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. போதையா வாயா, அந்த பொண்ணு என்ன சொல்லணும், நீ சொல்லு. அந்த பொண்ணு, நீ வாயா வீட்டுல இங்க இரு, நான் உனக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை வந்து ஒரு பெண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தன் மகள் வந்து நம்மளோட அந்தஸ்துக்காக இன்னொரு இடத்துல போறா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கேரளால ஒரு கேஸ் உண்டு, ஒரு டாக்டரோட கேஸ், விஸ்மாயான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபைன் பண்ணாங்க கோர்ட்டு. நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியதான் ஒரு பெற்றோரோட. உங்களோட சமூக அந்தஸ்துக்காக நீங்க அவனோடே போய் வாழுன்னு சொல்றது மாதிரி அது இன்னொரு கொலை தானே. ஆமா, ரிதன்யாவோட கேஸ்ல கூட அந்த அப்பா சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, என் பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்துட்டா, அது நான் துயரத்துல சொல்லிட்டேன்னாரு. இருந்தாலும் துயரத்தை தாண்டி அந்த வார்த்தை வருது, வார்த்தை இருக்குல்ல.
அந்த வார்த்தை அப்ப அவர் பெண்ணையே அப்படிதான் நினைச்சிருப்பாரு. ஏன்னா இப்ப மேலூர்ல நடந்த ஆணவ கொலை கூட ஜாதிய ரீதியிலான ஆணவ கொலை அல்ல. அந்த பெண் ஒரே ஒரு பேர் தான் முதல் கணவன் இறந்துடுறாரு, இன்னொரு மறுமணம் பண்றாங்க. பண்றா. அந்த அதை பையன் அக்செப்ட் சின்னதா பண்ணிக்க இருக்கான். அது அவங்க 2 பேரும் ஒரு வீட்ல இருக்க போறாங்க. அவங்க 2 பேரும் சோறு பொங்க போறாங்க. அவங்க குழந்தைய என் குழந்தைய அவன் பாதிக்க போறான் அந்த பொண்ணோட. உனக்கு என்னையா வந்தது? அப்ப ஏன் அந்த பொண்ணோட அப்பா வந்து அவ்வளவு துடிக்கிறாரு? கார வச்சு ஏத்தி கொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவ்வளவு வன்மத்தை ஒரு சாதி வந்து குடுக்கணும்னா, அது எதுக்கு நம்ம கொடி பிடிச்சிட்டு நிக்கணும்? முதல்ல கம்யூனிட்டிய இந்த அரசு வந்து சுத்தமா நான் வைக்கிற வேண்டுகோள் வந்து, அவங்க அப்படியே தொடச்செறியணும். எந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லயோ, எந்த கவர்மெண்ட் இதுலயோ, நீ என்ன காஸ்ட்ன்னு கேட்கக்கூடாது. கவர்மெண்ட் கேட்கக்கூடாது. அதுதான் வந்து முதல் படியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கதையெல்லாம் எழுதி முடிச்சு ஷூட் போகும்போது முக்கியமான விஷயம் காஸ்டிங். எப்படி எல்லாரும் நடிகர்களை சூஸ் பண்ணீங்க? அவங்க எந்த அளவுக்கு உள்ள அர்ப்பணிப்போட அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த படம் நான் ஒரு முறை திருவனந்தபுரம் போகும்போது, அனுமோல் எல்லாம் சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது கதையை சொல்லணும். சொன்னபோது அனுமோல் இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு என்ன பயம்னா, அவங்க எந்த கேரக்டரை தனக்கு சொல்றோன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். அந்த அம்மா கேரக்டர் தானே நான் பண்றேன். எனக்கு அனுமோல வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஆக்சுவலா எங்க ஊரு திருநெல்வேலி, திருவேண்டரம் பக்கம்லாம் அவங்களுக்கு ஒரு மகா சபை இருக்கு. அவங்களுக்கு ரசிகர் படை ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு கூட ஆடியோ லான்ச்ல அனுமோல்னு சொல்லும்போது அந்த இவர் வந்து எக்கோல வைக்கிறாரு. அந்த மாதிரியான ரசிகர்கள்லாம் இருக்காங்க. இந்த விவேக் ஒரு படத்துல ரம்பாட்ட சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்க வரைக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு நடிப்பு ராட்சசி. என்னவா மாறுறாங்க நடிக்கிறாங்களோ அத மாதிரியே மாறக்கூடிய ஒரு ஆளு. அதனால அவங்களோட டெடிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் இந்த படத்துக்காக நிறைய, இது வந்து ரொம்ப சின்ன படங்கிறதுனால அவங்களும் நிறைய அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இதுல வந்து நடிச்சாங்க. அப்புறம் லிங்கேஷ் வந்து ஆக்சுவலா இந்த படத்துக்காக இன்னொரு பையனை தான் பேசியிருந்தோம். அப்போ தற்செயலா பார்க்கும்போது எனக்கு ஒரு தமிழ் முகம் தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்தப்போ கொஞ்சம் வெளுவெளுன்னு இருந்தாரு. என்னோட தமிழ் வந்து கொஞ்சம் கருத்த பையன். அப்போ நான் கேட்டேன்னு, நீங்க கருக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. உள் வாங்கிட்டு நடிச்சாரு லிங்கேஷ். அப்புறம் உடன் இருந்தாரு. அந்த படம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் உடன் இருந்தாரு. காயத்ரி வந்து அதுல தேன்மொழின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த பொண்ணு வந்து திடமாவும் இருப்பா, போராடுவா. ஆனா அதே நேரம் ரொம்ப இலக்கிய மனோபாவமா இருப்பா. அந்த முகம் எல்லாத்துக்கும் ஒத்திருந்த மாதிரி இருந்தது. அவங்களும் வந்து ஒரு 10 நாள் இதுக்குன்னே வந்து நடிச்சு கொடுத்தாங்க. நிச்சயமா சொல்லணும்னா நட்பு ரீதியா தான் நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாகதா வந்து அவங்கள ஒரு பாடகரா முன்னாடி பார்த்துருக்கேன். பல ஸ்டுடியோஸ்ல வந்து பார்த்துருக்கேன். துருன்னு இருக்கிற பொண்ணு. என்னுடைய அமுதா தமிழ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க ரொம்ப சரியானவங்களாக இருந்தாங்க. அவங்க நடிக்கிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. நான் நடிக்கவா அவங்க கண்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அவங்களுடைய இப்போதைய கணவர் அக்ஷய் வந்து இந்த கதையை கேட்டுட்டு, நீ பண்ணு ஸ்வாகதா அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப நம்பினார் இந்த கதையை, அக்ஷய். ஸோ அவர் இன்னைக்கும் வந்து ரிலீஸ் வரைக்குமே வந்துருச்சாக்கா அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய ஒரு மனிதர். ரமேஷ் திலக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், ரொம்ப பிடிச்ச நடிகர். இதுல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சின்ன விஷயங்களை கூட ரொம்ப நுட்பமா வந்து பண்ணக்கூடிய ஒரு நடிகர். ஓகே, சூப்பர். ரமேஷ் திலக்கும் இதுல இருக்காரு. ஆமா. உண்மையிலே ஸ்டார் காஸ்டிங்கா பார்க்கும்போது எல்லாமே அதுவுமே நல்லா இருக்கு பார்க்கும்போதே. டெக்னீஷியன்ஸ்லாம் எப்படி பிடிச்சிங்க? சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், இந்த விஷயங்கள்லாம் எப்படி பிளான் பண்ணி? மியூசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மியூசிக் வந்து ஜஸ்டின் கெனனியான்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஹலோ எஃப்எம்ல நான் வேலை பார்க்கும்போது பணியாற்றியவர். நல்ல ஒரு மியூசிக் சென்ஸ் உண்டு. நான் வந்து சும்மா சொல்லுவேன், நான் என்னைக்காச்சும் படம் பண்ணேன்னா ஜஸ்டின் நீ தான் மியூசிக் அப்படிமே சொல்லிட்டு அவன்கிட்ட வேலை வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி உள்ள அவரு. இந்த படத்துக்கு அவர் தடயத்துக்கும் அவர் தான். நான் டீமா வந்து நகர்றதுல ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு ஆளு. அதனால நான் வந்து அவரு தான் தடயத்துக்கும் பண்ணாரு, இதுக்கும் பண்ணாரு. சுதர்ஷன் எம் குமார்னு ஒரு பையன், பாயும் மொழி நீ எனக்கு பாட்டை வந்து அவர் ஒரு பேக்டாப் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. சிந்துரி தான் பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையான பாடல் அது. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து பிரவீன் பாஸ்கர்னு, அவர் நிறைய தமிழ் படம் பண்ணியிருக்காரு.
அவரு தான் என்ன தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன். டாக்குமெண்ட்ரிஸா ஓ! இருக்கட்டும், தடயம் எல்லாமே இது. ஓகே. கேமரா பெர்சன் மட்டும் கார்த்திக் வந்து அவரு எனக்கு ஆல்பம் சாங் இந்த ஜேசு ம். சுந்தரமாறன் தோழர் பண்ண அவரே தான் இதுக்கும் பண்ணாரு. எனக்கு அவரோட லைட்டிங் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ம். அதனால அவர் வந்து பண்ணாரு. இதுல ஆர்ட் டைரக்டர்ன்னு யாரும் இருக்காங்களா? ஆர்ட் டைரக்டர் வந்து நான் சொல்லணும் கடைசியா. முக்கியமா சொல்லணும். என் நண்பர் தான் மீவின். நீங்க ம். விக்ரம் வேதாலாம் பண்ணவரு. ஓ! இந்த படம் வந்து பண்ணும்போது அவருக்கு உடல் நலம் இல்ல ஆக்சுவலா. ஓ! ஆனாலும் அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாலும் எனக்கு என்னென்ன வேணும் எல்லாமே வீடியோ கால் அதுல பார்த்து ம். இந்த படத்தோட ஆர்ட் வந்து ரொம்ப குறைந்த செலவுல பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து அவ்வளவு நன்றி கூறுதல் அவர் மேல இருக்கு. ஓகே. இப்போ தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, நெறைய காதல் படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. குறிப்பா வந்து இப்போ அழகி மாதிரி, ஆட்டோகிராஃப் மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு. காயலும் அப்படிதான். அதுல ஒரு சாயல் தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்களேன், அது மாதிரி. ஆனா நெறைய பேர் வைக்கிறது விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டோகிராஃப்லாம் எடுத்தா ஓடிரும். ஒரு ஒரு ஆணோட காதல, பழைய காதல்லாம் பேசும்போது, அழகி கூட அப்படிதான். அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா ஒரு பெண்ணோட பழைய காதலோ, முந்தைய காதல்லாம் பேசும்போது பெருசா பார்க்க மாட்டாங்க. பூ கூட அதனால தான் போகல அப்படின்ற மாரி சசி கூட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறதெல்லாம், இப்ப கொண்டாடுவீங்க, நான் எடுத்தப்ப எங்கேய்யா போனீங்கன்ற மாரி. எதனால அந்த சிக்கல் இருக்குன்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்பா வந்து காதலிக்கிறாரு. எங்க எங்க அப்பா எழுதின லவ் லெட்டர்லாம் காட்டுவானுங்க பசங்க. ஆனா எங்க அம்மா எழுதின லவ் லெட்டர்ன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க அம்மா ம். காதலிப்பாங்கங்கிறத ஒத்துக்கொள்ள முடியாத சமூகம். இதெல்லாம் சமூக கட்டமைப்புகள், நிலைப்பாடுகளால தான் நான் சொல்லுவேன். வேற எதுவும் இல்ல. எப்படி உங்க அப்பா காதலிச்சாரோ, அவர் வேற ஒரு அம்மாவ காதலிச்சிருப்பாரு இல்லையா? அதுதான் வந்து எதார்த்தம், இயற்கை. இந்த ம். காதல அது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். ம். சாதாரணமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் அவனும் அவளும் லவ் நம்ம சின்ன பிள்ளைலாம் பேசுறத பார்க்கணும். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க தெரியுமா? அப்படின்னு கண்ணெல்லாம் உருட்டி நம்ம வந்து இந்த புரணி பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருப்போம். ஆனா அது இப்ப இந்த வயதுல யோசிக்கும்போது, அது எல்லாருக்கும் காதல் இல்லாத மனிதன் வந்து அரை சவம்னு சொல்லுவேன். ம். அப்போ வந்து எதையாவது ஒண்ணு காதலிச்சு தொலைய வேண்டியிருக்கு இந்த வாழ்க்கையில. நம்ம தொடர்ந்து வாழ்றதுக்கு வந்து தேவையான ஒண்ணா இருக்கு. அப்புறம் எமோஷனல் டிபெண்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஏன் கலைய காதலிக்கிறீங்க? நீங்க ஏன் வந்து ஒரு பாடல காதலிக்கிறீங்க? நீங்க வந்து அது ரொம்ப சாதாரணமாக்கப்பட்ட ஒரு விஷயமா இல்லாதது தான் ரொம்ப முக்கியமான காரணம். ம். பூ மாதிரி ஒரு அற்புதமான படம் வந்து எனக்கு கிடையாது. எனக்கு சசி தொடர அதுக்கே ரொம்ப பிடிக்கும். ஓகே. இது வந்து நீங்க சொன்னீங்கன்னா, இது ஒரு பெண்ணுடைய பழைய காதல் கதை இல்ல. ம். காயல் வந்து பழைய காதல் கதை இல்ல. கிடையாது. இது வந்து அ ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆ இருந்த கதை இது. இது ஆமா. என்னோட படங்கள்ல ஆண்கள் எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க. கேட்கும்போதே சந்தோஷம். 2 ஆண்கள் ரொம்ப நெருக்கமான அன்பை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ம். எனக்கு இருக்கிறாங்க. எனக்கு மனித இயல்பா தான் நான் பார்க்க தோணுது. எனக்கு பெண்கள், ஆண்கள்னு பிரிச்சு பார்க்க. பாகுபாடு. நம்ம பெண்களுக்கு எப்படி கெட்ட குணம் இருக்கோ, அது மாரி ஆண்களுக்கும் இருக்கு. ம். மேபி ஒரு விஷயம் வேணா நான் ஒத்துக்கலாம். ஆண்கள் வந்து கணவனாக இருக்கும் பொழுது வேறு ஒரு பரிமாணத்த வந்து உண்டு பண்றாங்க. அவங்க வேணா மோசமானவர்களா இருக்கலாம். ஓகே. இப்ப நீங்க நெறைய வந்து எழுதியிருக்கீங்க. சிறுகதையில ஆரம்பிச்சு, அப்புறம் சீரியலுக்கு டயலாக் பண்ணியிருக்கீங்க. அப்படி வந்து டயலாக் ரைட்டராவும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா, அப்புறம் லிரிசிஸ்ட்டா இதெல்லாம் பண்ணிட்டீங்க. எழுதிட்டு பேப்பர்ல இருக்கிறத அப்படியே விஷுவலா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு டைரக்டரா எவ்வளோ சவாலா இருந்துச்சு? அத எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க? அதுக்கு நான் வந்து கைலாசத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் எனக்கு வந்து அந்த இதுலேருந்து பேப்பர்லேருந்து ம். அ ஒரு ஸ்க்ரீனுக்கு எப்படி வந்து அத நுணுக்கமா கொண்டு போணும். ம். என்ன மாதிரி வந்து ஷார்ட் டிவிஷன் பண்ணணும். பண் எல்லாமே வந்து கத்துக் குடுத்தவர் அவர் தான். ஓகே. அவங்க மனைவி கீதா கைலாசம் இதுல ஓ! நடிச்சிருக்கிறாங்க. சூப்பர். அவங்க தான் அன்னைக்கு வந்து பூஜை போட்டு இது பண்ணாங்க. ம். ஆம், இன்னொன்னு நான் மித்ரன் ஜவஹருடைய இயக்குனர் மித்ரன் ம். ஜவஹர்களுடைய கூட இருந்து பார்த்துருக்கேன். அவர் எப்படி இயக்குவாரு எல்லாம் ம். வந்து பார்த்துருக்கேன். லாட் ஆஃப் லேர்னிங். மீரா கதிரவனும் அப்படிதான். ம். விழித்திரு படம்லாம் வந்து முதலா நான் வந்து கூட இருந்து ஷூட்டிங்லாம் போவேன், போய் பார்ப்பேன். ஓகே. அந்த நுணுக்கங்கள் வந்து எழுத்து வேறு, இயக்கம் வேறு இயக்கம் வேறு. அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். ம். ஓகே. அது ஒரு பெரிய சவால் தான். அத புரிஞ்சுகிட்டு இப்போ சில எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க, "நான் எழுதுனதே வரல ஸ்க்ரீன்ல." அது ம். வராதுயா! அதுதான் உண்மை. அது வராது. அது ம். வந்து ஒரு இயக்குனர்ட்ட போகும்பொழுது, அவங்களோட லாங்குவேஜா மாறுது. ம். உங்களோட மொழியிலருந்து இன்னும் அவருடைய மொழியில மாறுது. அது ஒரு விஷுவல் லாங்குவேஜ். அது ம். வேறாகத்தான் இருக்கும். ஒண்ணு ஓகே. என் மொழி தான் நம்ம வந்து கட்டி காத்துட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல.
தமிழ் சினிமாவுல ரைட்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய பங்களிப்பு இல்ல. இல்ல வந்து ரைட்டர மதிக்க மாட்றாங்க அப்படின்றது வந்து ஒரு இது இருக்கு. இப்ப ரைட்டரா நீங்கலாம் டைரக்டர் ஆயிட்டீங்க. இருந்தா ஏன் வந்து ஒரு ரைட்டரோட பங்களிப்பு தமிழ் சினிமாவுல குறைவா இருக்கு? இல்ல ஏன் அவங்கள வந்து மதிக்க மாட்றாங்க அப்படிங்கிறது இருக்கு? இல்ல இப்ப ரைட்டருக்கு வந்து ஒரு சிறுகதை, நாவல் எழுதுறதுன்றது வேற. அவங்களுக்கு திரைப்படங்கள் குறித்த ஒரு பார்வை சரியா இல்லையா? தமிழ் சமூகத்த பொறுத்தவரைக்கும் கேட்கிறேன். நான் இத 2 விதமா பார்க்குறேன். ஒண்ணு வந்து நான் இலக்கிய உலகத்துல இருந்திருக்கேன். ம். ஆ கொஞ்சம் துயரத்தோடையும், துரதிர்ஷ்டவசமாவும் சொல்லணும்னா, தமிழ் இலக்கிய உலகம் ரொம்ப ஒரு கேவலமான உலகம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, நானு நல்லா ஆட்டோபயோகிராஃபி எழுதிறக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிக்கணும். ஆ எல்லா எழுத்தாளர்களுக்கும் அவர்கள் எழுதும் முகம் கிடையாது. ஓ! சரியா? இது ஒரு போலித்தன்மையான நான் அப்படிங்கிறத மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ம். எனக்கு அவங்கலாம் ஒண்ணா இருக்கிறாங்க, ஒண்ணா செயல்படுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், நிறைய காயப்பட்டிருக்கேன் இலக்கிய உலகத்துல. அந்த அளவுக்கான ஒரு மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய ஒரு இடம் வந்து சினிமால இல்ல. என்னை ம். பார்த்து ஒரு விமர்சகர்லாம் சொல்லியிருக்காரு. "உன் மூஞ்சும் நீயும்" அப்படின்லாம் வந்து எச்சிக்கைய வச்சு என்ன வந்து நோக்கி பேசியிருக்காரு. ஆனா அதுலயும் அற்புதமான மனிதர்கள், பிரபஞ்சன், மாலன் அப்படிலாம் இருக்கிறாங்க. இருக்காங்க. எங்களுக்குள்ள பேதங்கள் இருந்திருக்கு எங்களுக்குள்ள. ஆனா அது ஒரு அழகான நட்புணர்வா இருந்திருக்கு. அது ரொம்ப சொற்பமா எனக்கு அமைஞ்சது. ம். அதனால நான் அந்த முதல் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்றேன். ஓகே. திரைப்பட உலகம் வந்து நிராகரிப்புகள் அதிகமா உள்ளது. ம். பெண்களுடைய திறமையை நம்பாதது அப்படின்னு வேணா சொல்லலாம். ம். எழுத்தாளர்கள் வந்து மலையாள சினிமால மலையாள சினிமாவ புரிஞ்சிருக்கிற மாரி இங்க புரிஞ்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஓஹோ! எனக்கு அதுல ஒரு பெரிய அச்சமும், பயமும் இருக்கு. அது ஏன்னா, எல்லாமே வந்து நான் ஒரு எழுத்தாளன். நான் போய் வந்து ஒரு இது ம் பொதுவா அ டிவி தொடர் எழுதுறதே ஒரு எழுத்தாளர் ஒத்துக்க மாட்டாங்க. ம். நான் சீரியல்லாம் எழுத மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆமா. ஆனா ஒரு உருப்படியா சம்பளம் வரக்கூடிய ஒரே துறை வந்து சீரியல் துறை சரி. தான். எத்தனை குடும்பங்கள் அதுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ம். அதனால வெறும் எழுத்தாளர்களா இருக்கிற எங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்க என்ன எழுதுறீங்கன்னு தான் முக்கியம். ஆமா. ஒட்டுமொத்தமா சீரியலே சரியில்லைன்னு சீரியல் பார்க்காம சொல்லக்கூடாது. ம். ஆ இது என்னோட கருத்து. ஆனா திரைப்படத் துறையில எழுத்தாளர்கள் வந்து பங்கு பெறுறதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்குலாம் நான் அவமானப்படல. அவங்க சொல்றாங்க இல்லையா, எங்கள துச்சமா பார்த்தாங்க, வச்சாங்க அப்படின்னு. எனக்கு அவ்வளோ தூரம்லாம் எதுவும் நடக்கல. நல்லாவே நடந்திருக்கு, மதிக்கிறாங்க. நடந்திருக்கு. ம். மரியாதையா மரியாதை குறைவா சிலர் இருந்திருக்காங்க. ம். ஆனா இலக்கிய உலகு மாரி என்ன யாரும் நடத்த இல்லைங்க. இலக்கிய உலகுக்கு திரையுலகம் வந்து மோசமா இல்ல. கண்டிப்பா கிடையாது. தமிழ்ல. நாங்க வந்து மலையாளத்துல வந்து பம்பா லிட்டரரி ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு செங்கனூர் எம்எல்ஏ அவரு வந்து அவரு வந்து வருஷம் நடத்துவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து கன்னடா போய்ட். ம். அங்க நீங்க அந்த லிட்டரரி ஃபெஸ்டிவலுக்கு அத்தனை இயக்குனர்களும் வருவாங்க. ஓகே. கமல்னு சொல்லிட்டு படாத்திரை அவர் எல்லாமே வருவாங்க. ம். ஆனா இங்க ஒரு இலக்கிய விழா நடந்தா எத்தனை இயக்குனர்கள் வராங்க? ரொம்ப குறைவு தான். அந்த அப்படியே பாலம் இல்ல. வந்தாலும் ம். வாசிப்பாங்களான்னு தெரியாது. அந்த பாலம் இல்ல. ம். அந்த பாலம் வந்து ஏன் ஏற்படலைன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் ஒரு திருவமா வந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லும்போதே சீரியல் எழுத மாட்டேன்னு சொல்றது ஒண்ணு. இல்ல சீரியல் எழுதுறவங்கள ரொம்ப குறைவா மதிப்பிட்டு பார்க்குற பார்வையும் இங்க இருக்கோ? மதிப்பீட்டு பார்க்குறாங்க. அது எதனால? அதுவும் ஒரு துறை தான். அதுலயும் எழுத தான் போறாங்க. இன்னும் நெறைய நல்ல விஷயங்கள அதுல கூட கொண்டு போய் சேர்க்கலாம். பெரிய ஒரு மாஸ் மீடியமா இன்னைக்கு சீரியல் தான் இருக்கு. நெறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அத ஏன் அப்படி பார்க்குறாங்க? ஒரு மாஸ் மீடியத்துக்கு போனாலே அதுல குவாலிட்டி குறையுதுன்னு ஒரு பிம்பத்த நான் ஏற்படுத்துறாங்க. அத ஒத்துக்கிறேன்னு நான் ஆர்ஜேயா இருந்திருக்கேன். ம். அப்ப நான் நல்லா சிரிச்சு பேசுவேன். அப்ப நீங்க ஒரு எழுத்தாளர். நீங்க எப்படி சிரிச்சு எல்லாம் அப்படி பாட்டு போடுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஐயோ! என் தொழில் இதுல இது. எழுத்தாளர்னா ஒரு சரி. எழுத்தாளர்னா அப்படியே உர்றன்னு கைய கட்டிக்கொண்டு அப்படி பார்த்துட்டு இருக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. ஓகே. அவன் மனுஷன் தான். அவனும் வந்து காலைல எந்திச்சு பல்லு தான் தேய்க்கணும். ஓகே. அது ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய நான் உண்மையா அனுமோல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுங்கிற அந்த இதே இருக்காது. நம்ம போனோம்னா கேரளால போய் இறங்குனோம்னா, அவங்களே நம்மள கூட்டிட்டு போயி, ம். அவங்களே சூப்பர் மார்க்கெட்ல இறங்கி, அவங்களே கார் ஓட்டி, அவங்களே ஜாமான் பால்லாம் வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து, அவங்களே பால காய்ச்சி காப்பி போட்டு, அவங்களே நமக்கு சமைச்சு தருவாங்க. ம். இங்க எல்லாமே உடைஞ்சு போகும் அதுல. ஆமா. இங்க அப்படி இல்லையோ வந்து. இங்க அப்படி இல்லையா? இருக்க விட மாட்டாங்களான்னு தெரியல. தெரியும். ஓகே.
இயல்பா இருத்தல் அப்படிங்கிறதே வந்து அந்நியமா போயிடுச்சு. காயல் திரைப்படம் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும்? ஏன் காயல் சினிமாவை எல்லாரும் பார்க்கணும்? அத சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? முதல்ல காயல் படத்தை உங்களுக்கு பார்த்துடணும் எல்லாரும். ஓகே. இதை நான் வந்து ஒரு கட்டளையா விண்ணப்பமா வந்து எப்படி வேணா. முன்வைக்கிறேன். தமிழ் தெரிந்த தமிழ் சமூகத்தில் உள்ள எல்லாரும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து கனெக்ட் ஆவீங்க. ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தோடு உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக்குவீங்க. அப்புறம் வந்து குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இதுல பார்த்து முடிச்சுட்டு போகும்போது ம். நீங்க நிச்சயமா ஏதோ ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில நீங்க நடந்துகிட்ட விஷயம் நம்ம அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு தோணும். இல்ல இனிமேல நான் வந்து அப்படின்னு யாரையும் நடத்தக்கூடாதுன்னு தோணும். இது ஓ. ரெண்டும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தோணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த படம் பிடிக்கல, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிறதுக்கு இருக்கிறோம் கூப்பி நான் வந்து இருக்கேன். தயாரா இருக்கு. இதுவரைக்கும் படம் பார்த்துட்டு யாரும் சொல்லியிருக்காங்களா? பாராட்டி எதுவும் சொல்லியிருக்காங்களா? இல்ல எதுவும் விமர்சனங்கள் வச்சிருக்காங்களா? அது இருந்தா நீங்க சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலா பார்த்துட்டு அதாவது இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல நாங்க இது வரைக்கும் படம் பார்த்ததில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாதி ரீதியாக இப்படிலாம் லேடிஸ் இருக்காங்களா அப்படின்னு வந்து விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. ஓகே. இது ரெண்டும் தான் நடந்திருக்கு. நடந்திருக்கு. கண்டிப்பா நாங்களுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பார்க்கணும் காயல் அப்படின்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 5 கண்டிப்பா ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றத நானும் சொல்லிக்கிறேன். நானும் கண்டிப்பா பார்க்குறேன். படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி எப்படி இருக்கு அப்படின்ற விமர்சனங்களையும் கண்டிப்பா என்ன விமர்சனம்னாலும் பண்ணலாம், ஆனா படம் பார்க்கணும். படம் பார்த்த பிறகு கூட ஏன்னா நம்ம ஒரு தமிழ் சினிமால ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் ஒரு சாதாரண பெண்ணின் கதையை சொல்ற ஒரு முயற்சி இது. கண்டிப்பா மேம். உங்களுடைய காயல் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற குமுதம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.